சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அவர்களின் முதல் ஆசிரியர். பகுதி 6. தோண்டிய இடத்தில் உட்கார்ந்தபடியே இருந்த நான் இடத்தை விட்டு அசையவில்லை. நான் எதை ஏன் மறைக்க வேண்டும்? கூடாரத்தின் கீழே தரை தோண்டப்பட்டிருப்பதை கருப்பு பெண்மணி பார்த்துவிட்டாள் என்றாலும் ஒன்றும் சொல்லாமல் தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். பொதுவாகவே அவள் தனக்கு மற்ற எதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாததைப் போல், வாழ்க்கையில் எவ்வித உணர்ச்சியும் இல்லாதவளைப் போல் நடந்து கொண்டாள். அவள் தன் கணவனை எழுப்பவில்லை. புறப்பட தயாராக தனக்கு உதவும்படி அவனிடம் கேட்கவில்லை. அவன் தடித்த போர்வைகளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தான். கரடியைப் போல் குரட்டை சத்தம் கேட்டது. கூடாரத்தின் வெளிப்பகுதியில் போர்த்தப்பட்டிருந்த கெட்டி போர்வையை முழுவதும் கழட்டப்பட்டது. நான் ஏதோ கூண்டில் உட்கார்ந்திருப்பதைப் போல் அதனுள் அமர்ந்திருந்தேன். ஆற்றிற்கு அப்பால் சற்று தூரத்தில் எருதுகள், குதிரைகள் மீது ஆட்கள் சுமைகளை ஏற்றிக் கொண்டிருந்தனர். பின்னர் எங்கிருந்தோ குதிரை மீது மூவர் அவர்களை அணுகி ஏதோ கேட்டுவிட்டு எங்கள் பக்கமா வருவதை நான் கவனித்தேன். அவர்கள் எல்லோரையும் கிளப்பி அழைத்துச் செல்வதற்காக வருகின்றனர் என்று முதலில் நினைத்தேன். பிறகு உற்று பார்த்ததும் திடுக்கிட்டேன். அவர்களில் ஒருவன் துஷ்யன். மற்ற இருவரும் மிலிஷியா தொப்பிகளை அணிந்திருந்தனர். அவர்களுடைய மேற்கோட்டுகளில் சிவப்பு அடையாள கோடுகள் இருந்தன. நான் அப்படியே அசையாமல் உட்கார்ந்திருந்தேன். என்னால் கத்தக்கூட முடியவில்லை. நான் மகிழ்ச்சியில் மூழ்கினேன். என் ஆசிரியர் உயிரோடு இருக்கின்றார். அதே நேரம் என் மனதை வெறுமை கவ்வியது. நான் சாகடிக்கப்பட்டவள், இழிவுபடுத்தப்பட்டவள். துஷ்யனின் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவரது கையும் கட்டில் தொங்கியது. அவர் குதிரையிலிருந்து துள்ளி குதித்தார். காலால் கதவை எட்டி உதைத்து திறந்து கூடாரத்திற்குள் ஓடி வந்து அவர் சிவப்பு முகத்தானின் மீதிருந்த போர்வையை பிடுங்கினார். எழுந்திரு, பயங்கரமாக கத்தினார் அவர். அவன் தலையை தூக்கி கண்களை கசக்கி விட்டு கொண்டு துஷ்யன் மீது பாய பார்த்தான். ஆனால் மிலிஷியா கை துப்பாக்கியின் தன்னை நோக்கி குறிப்பார்ப்பதை கவனித்ததும் அடங்கி போனான். அவனுடைய கழுத்தை பிடித்த துஷ்யன் ஓர் உடலுக்கு உலுக்கி அவன் தலையை தன்னை நோக்கி திருப்பினார். பன்றி பயலே! அவருடைய வெளிரிய உதடுகள் முணுமுணுத்தன. இப்ப நீ போக வேண்டிய இடத்துக்கு போ, புறப்படு. அவன் கட்டுப்பட்டு புறப்பட்டான். துஷ்யன் மீண்டும் அவன் தோலை பிடித்தெடுத்து அவனுடைய கண்களை உற்று பார்த்து தழுதழுக்கும் குரலில் சொன்னார். அவளை புல்லை போல் மிதித்து அழித்து விட்டாச்சுன்னு நினைக்கிற? இல்ல, உன் காலம் மலையேறியாச்சு. இப்ப அவளோட காலம். உனக்கு முடிவு காலம் வந்தாச்சு. சிவப்பு முகத்தானுக்கு காலணிகளை தந்து அணிய செய்தனர். கைகளை கட்டி குதிரை மீது ஏற்றினர். ஒரு மிலிஷியாக்காரன் குதிரையை பிடித்து கொண்டு நடக்க, இரண்டாவது மிலிஷியாக்காரன் குதிரை மீதேறி அவர்களை பின்தொடர்ந்தான். நான் துஷ்யனின் குதிரை மீது அமர்ந்தேன். அவரோ என் அருகே நடந்து வந்தார். நாங்கள் புறப்பட்டதும் பின்புறமிருந்து ஒரு காட்டுமிராண்டி தனமான மனிதத்தன்மையே அற்ற ஒரு ஓலம் கேட்டது. அந்த கருப்பு பெண்மணி எங்கள் பின் ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ பைத்தியம் பிடித்தவள் போல் தன் கணவன் அருகே பாய்ந்து வந்து வீசி கல்பட்டு நரித்தொப்பியே கீழே விழுந்தது. என்னோடு இரத்தத்தை குடிச்சியே கொலைகாரா! இதயத்தை பிழியும் குரலில் அவள் கத்தினாள். என்னோட வாழ்க்கையே பாழடிச்சியே கொலைகாரா! உன்னை உயிரோட விடமாட்டேன். அநேகமாக அவள் பல ஆண்டுகளாக குரலை உயர்த்தியிருக்க மாட்டாள். சேர்த்து வைத்திருந்தது அனைத்தும் அவளுடைய மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. அனைத்தும் இப்பொழுது வெடித்தது. அவளுடைய கீச்சென்ற கத்தல்கள் மலைப்பாறைகளில் பட்டு எதிரொலித்தன. அவள் குதிரையின் இரண்டு பக்கமும் மாறி மாறி ஓடி வந்து கோழையாக குனிந்து அமர்ந்திருந்த கணவன் மீது சாணத்தையும் கற்களையும் களிமண்ணையும் கையால் கிடைத்த எல்லாவற்றையும் எடுத்து வீசி சபித்தாள். உன்னோட கால் படுற இடத்தெல்லாம் புல் கூட முளைக்கக்கூடாது. உன்னோட எலும்புகள் தரையிலே கிடக்கட்டும். உன் கண்கள் காக்காய்க்கு கொத்தட்டும். ஓ கடவுளே, இவனை இன்னொரு முறை கண் முன்னாடி காட்டாதே. என் முன்னாடி இருந்து ஒழிஞ்சுப்போ, படுபாவியே, ஒழிஞ்சுப்போ. கத்தி முடித்து பின் மௌனமானாள். பிறகு ஒப்பாரி பாடியபடியே அங்கிருந்து நகர்ந்தாள். தன் தலைமையின் காற்றில் பறக்க அவள் ஓடி மறைந்தாள்.
அதற்குள் அங்கு வந்த மற்றவர்கள் அவளை பிடிக்க தத்தம் குதிரைகளில் அவள் பின் சென்றனர். ஏதோ ஒரு பயங்கர கனவு முடிந்ததை போல் என் தலை வலித்தது. சோர்ந்து ஒடுக்கப்பட்ட மனநிலையில் நான் குதிரை மீது அமர்ந்து சென்றேன். துஷ்யன் குதிரையின் கடிவாளத்தை கயிற்றை பிடித்தபடி சற்று முன்னே நடந்து சென்றார். கட்டு போட்ட தன் தலையை நன்கு தாழ்த்தி குனிந்தபடியே அவர் மௌனமாக நடந்தார். அந்த இழிகேடான கணவாயை கடந்து நெடுநேரம் ஆகியது. மிலிஷியர்காரர்கள் நெடுதூரம் முன்னே சென்று விட்டார்கள். துஷ்யன் குதிரையை நிறுத்தி களைப்படைந்த கண்களால் முதல் முறையாக என்னை பார்த்தார். அல்தினாய், என்னால் உன்னை காப்பாற்ற முடியவில்லை, என்னை மன்னிச்சிடு என்றார் அவர். பின் என் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டார். நீ என்னை மன்னிச்சா கூட என்ன, நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். நான் தேம்பியபடியே குதிரையின் பிடரியில் சாய்ந்து கொண்டேன். துஷ்யன் அருகில் நின்று மௌனமாக என் தலையை கோதிவிட்டார். நான் அழுது முடியும் வரை காத்திருந்தார். போதும் அல்தினாய், கிளம்பலாம், கடைசியில் சொன்னார் அவர். நான் சொல்றத கேளு. முந்தா நாள் நான் மாவட்ட தலைநகருக்கு போயிருந்தேன். நீ நகரத்துக்கு போய் படிக்க போறே. என்ன, நான் சொல்றது கேட்டுச்சா? சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்த ஒரு தெளிந்த சிற்றாற்றின் அருகே நாங்கள் நின்றதும் துஷ்யன் சொன்னார், குதிரையிலிருந்து இறங்கு அல்தினாய், போய் முகம் கழுவிக்கொள். அவர் பையிலிருந்து ஒரு சோப்பு கட்டியை எடுத்து தந்தார். இந்த அல்தினாய், தாராளமா போட்டுக்கோ. வேணும்னா நான் அந்த பக்கம் போய் குதிரை புல் மேய விடுறேன். நீ ஆடையை கழட்டிட்டு ஆத்துல குளி. நடந்ததையெல்லாம் மற. அதை பத்தியெல்லாம் எப்போவே நினைச்சு பார்க்காத. குளி அல்தினாய், பாரம் குறையும் வரை. என்ன, சரியா? நான் தலையை ஆட்டினேன். துஷ்யன் அந்த இடத்தை விட்டு சென்றதும் நான் ஆடைகளை கழட்டிவிட்டு கவனமாக ஆற்றில் இறங்கினேன். வெள்ளை, நீலம், பச்சை, சிவப்பு கற்கள் நீர் அடியிலிருந்து என்னை பார்த்தன. என் கணுக்காலில் நீல நிற நீர் அலைகள் ஓசையுடன் வந்து மோதின. கைகளில் நீரை அள்ளி அள்ளி எடுத்து மார்பின் மீது தெளித்து கொண்டேன். குளிர்ந்த நீர் உடல் முழுவதும் பட்டது. அந்த நாட்களிலே முதன் முறையாக என்னை அறியாமலே சிரித்தேன். ஓ, சிரிப்பது எவ்வளவு நன்றாக இருந்தது தெரியுமா? மீண்டும் மீண்டும் தண்ணீரை வாரி அடித்து கொண்ட பின் ஆழத்திற்கு முழுகிச் சென்றேன். நீரோட்டம் என்னை அவசர அவசரமாக ஆழமில்லா பகுதிக்கு தள்ளும். நானோ எழுந்து மீண்டும் வேகமாக பாய்ந்து அந்த நீர் அலையினுள் மூழ்குவேன். தண்ணீரே, இந்த நாட்களின் அச்சத்தையும் மாசையும் அடித்துச் செல். நீ எப்படி தூய்மையாக இருக்கின்றாயோ அதேபோல் என்னையும் தூய்மையானவளாக ஆக்கு. இப்படி முணுமுணுத்த நான் ஏன் என்று எனக்கு தெரியாமலேயே சிரித்தேன். மனிதர்களின் சுவடுகள் அவர்களுக்கு நெருக்கமான, அவர்களால் மறக்க முடியாத இடங்களில் ஏன் என்றென்றைக்கும் அழியாதவையாக தங்குவதில்லை? எந்த காலடி பாதை வழியே துஷ்யனும் நானும் மலைகளிலிருந்து திரும்பினோமோ அப்பாதையை மட்டும் என்னால் இப்பொழுது கண்டுபிடிக்க முடிந்தால் நான் தரையில் முழங்காலிட்டு ஆசிரியரின் காலடி சுவடுகளுக்கு முத்தமிடுவேன். அந்த பாதை என்னை பொறுத்த மட்டில் வாழ்க்கை பாதை. அந்த நாள், அந்த காலடி பாதை வாழ்க்கைக்கு, புதிய தன்னம்பிக்கைக்கு, புதிய எதிர்பார்ப்புகளுக்கு, வெளிச்சத்திற்கு என்னை இட்டு வந்த அந்த பாதை நீடூழி வாழட்டும். அந்த சூரியனுக்கு, அந்த பூமிக்கு நன்றி. 2 நாள் கழித்து துஷ்யன் என்னை புகைவண்டி நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். இவ்வளவு நடந்த பிறகும் கிராமத்தில் இருக்க நான் விரும்பவில்லை. புதிய வாழ்க்கையை புதிய இடத்தில் ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. என் முடிவு சரியானது என்று மற்றவர்களும் கருதினர். சைக்கால் பாட்டியும் கர்தன்பாயும் தாத்தாவும் என்னை வழியனுப்ப வந்தனர். அவர்கள் பதட்டத்தோடு இருந்தார்கள். சிறு குழந்தைகளைப் போல் அழுதனர். வழியில் எடுத்துச் செல்ல தின்பண்டங்களை கொண்டு வந்தனர். என் அண்டை அயலாரும் ஏன் வாயாடி சத்திம்குள்ளும் கூட என்னை வழியனுப்ப வந்தார். போனது போகட்டுமா என்றார் அவர். நல்லா இருமா, வெட்கப்படாதே. ஆசிரியர் துஷ்யன் சொல்றபடி இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. எப்படியோ எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. எங்கள் பள்ளி குழந்தைகள் நீண்ட தூரம் குதிரை வண்டியின் பின் ஓடி வந்து நீண்ட நேரம் கைகளை ஆட்டி விடை கொடுத்தனர். தஷ்கன் நகரிலிருந்து அனாதை குழந்தை இல்லத்திற்கு அனுப்பப்பட்டு இன்னும் சில குழந்தைகளோடு நான் சென்றேன். தோல் கோட்டு அணிந்திருந்த ஒரு ருஷ்ய பெண்மணி எங்களுக்காக புகைவண்டி நிலையத்தில் காத்திருந்தாள்.
மலைகளின் ஊடே பாப்புலர் மரங்களின் நிழல் படர்ந்த இடத்திலுள்ள அந்த சிறிய புகைவண்டி நிலையத்தை கடந்து அதற்கு பின் எவ்வளவோ முறை சென்றிருக்கிறேன். என்னுடைய இதயத்தில் பாதியை அந்த இடத்தில் என்றென்றைக்குமாக விட்டு சென்றதாகவே எனக்கு பட்டது. வசந்த கால மாலை பொழுதின் நிலையற்ற செந்நீல ஒளியில் ஏதோ ஒரு சோகமும் வேதனையும் இருந்தன. எங்களுடைய பிரிவை அந்த கருக்கல் இருட்டே இன்னும் இனம் கண்டு கொண்டதைப் போல இருந்தது. தனக்கு எவ்வளவு கஷ்டமாய் உள்ளது, தன் இதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று காட்டிக்கொள்ளாமல் இருக்க துஷ்யன் முயன்றார். ஆனால் எனக்கு அது நன்கு புரிந்தது. ஏனெனில் அதே போன்ற துக்கம் என் தொண்டையையும் அடைத்தது. துஷ்யன் என் கண்களை உற்று பார்த்தார். அவருடைய கைகளோ என் தலையை, முகத்தை, ஏன் என் ஆடையிலிருந்த பட்டணங்களை கூட தடவி கொடுத்தன. அல்தினாய், நீ ஒரு நாள் ஓர் அடி கூட என்னை விட்டு பிரியும்படி விடமாட்டேன் என்றார் அவர். ஆனால் உனக்கு குறுக்கே நிற்க எனக்கு உரிமையில்லை. நீ படிக்க வேண்டும். எனக்கொன்றும் அதிக படிப்பறிவு கிடையாது. நீ புறப்பட்டு போ, அதுதான் நல்லது. ஒருவேளை நல்ல ஆசிரியராகலாம். அப்பொழுது நம் பள்ளியை நினைத்து நீ சிரிக்கலாம். அப்படியே நடக்கட்டும். தூரத்தில் ரயில் என்ஜின் எழுப்பிய சங்கொலி புகைவண்டி நிலையம் இருக்கும் கணவாய் பகுதிக்குள் பட்டு எதிரொலித்தது. புகைவண்டியின் விளக்குகள் தெரிந்தன. புகைவண்டி நிலையத்தில் சலசலப்பு தோன்றியது. இதோ இப்ப நீ கிளம்ப போறே, என்னுடைய கையை அழுத்தி நடுங்கும் குரலில் சொன்னார் துஷ்யன். சந்தோஷமாயிருமா ஆல்தினாய். முக்கியமானது என்னன்னா படி படி. என்னால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. கண்ணீர் என் தொண்டையை அடைத்தது. அழாதே ஆல்தினாய். துஷ்யன் என் கண்ணீரை துடைத்து விட்டார். திடீரென்று நினைவுக்கு வந்தவராய் கூறினார். நாம நட்டோமே பாப்புலர் மர கன்றுகள், அவற்றை நான் பார்த்துகிறேன். நீ பெரியவளாகி இங்கே வரும்போது அவை எவ்வளவு அழகானவை இருக்கும்னு நீயே பார்ப்பாய். அந்த நேரத்தில் புகைவண்டியும் வந்து சேர்ந்தது. புகைவண்டி பெட்டிகள் கடகடவென்ற ஓசையுடன் நின்றன. சரி, விடைபெறுவோம். என்னை இறுக கட்டிப்பிடித்த துஷ்யன் என் நெற்றியில் ஆர்வத்துடன் முத்தமிட்டார். தீர்க்காயுசு, நல்லபடியாக இரு, சந்தோஷமா போய் வா கண்ணே, பயப்படாதே, தைரியமா போய் வா. புகைவண்டி படிக்கட்டுகளில் தாவி ஏறிய நான் அவர் பக்கமாக தோள் வழியே திரும்பி பார்த்தேன். கையில் கட்டுடன் கலங்கிய கண்களுடன் எப்படி அவர் நின்றார்! பின் ஏதோ என்னை தொட விரும்பியது போல் எப்படி தாவினார் என்பதை என்னால் என்றுமே மறக்க முடியாது. அந்த நிமிடத்தில் புகைவண்டி கிளம்பியது. அல்தினாய், போய் வாமா, போய் வா, என் கண்ணே கத்தினார் அவர். போயிட்டு வரேன் டீச்சர், போயிட்டு வரேன் என் அருமை ஆசிரியரே. துஷ்யன் ரயில் பெட்டி அருகே ஓடி வந்தார். பின்னர் பின்தங்கிய அவர் திடீரென்று பாய்ந்து கத்தினாய், அல்தினாய். ஏதோ முக்கியமானதை சொல்ல மறந்து பின் அதை நினைத்து கொண்டவரைப் போல் அதற்கு காலம் கடந்துவிட்டது என்று தெரிந்த போதிலும் அவர் கத்தினார். இதயத்தின் உள்ளே இருந்து, மனதின் அடி ஆழத்திலிருந்து வந்த அக்குரல் இன்று வரை என் காதுகளில் ரிங்காரமிடுகிறது. புகைவண்டி சுரங்க வழியை கடந்து நேராக திரும்பி வேகமாக செல்லலாயிற்று. அது கசாக் ஸ்டெப்பி சமவெளியின் வழியே என்னை புதிய வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் சென்றது. ஆசிரியரே, என் முதல் பள்ளிக்கூடமே, நான் போய் வருகிறேன். குழந்தை பருவமே, நான் யாருக்கும் வாய்விட்டு சொல்லாத முதற் காதலே, விடை கொடுங்கள். ஆம், எந்த பெரிய நகரத்தை பற்றி துஷ்யன் கனவு கண்டாரோ அந்த பெரிய நகரத்தில் பெரிய பெரிய ஜன்னல்களை உடைய எந்த ஒரு பள்ளிகளை பற்றி துஷ்யன் சொன்னாரோ அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். பின்னர் தொழிலாளர் துறையை முடித்தேன். என்னை கல்லூரியில் படிக்க மாஸ்கோவிற்கு அனுப்பினார். நான் படித்த அந்த பள்ளி ஆண்டுகளில் எவ்வளவு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. எவ்வளவு முறை நான் வெறுத்து போன நிலையை அடைந்திருக்கிறேன். இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் என்னால் கிரகிக்க முடியாது என்ற முடிவிற்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் மிக கடினமான நேரங்களில் எல்லாம் என் மனதில் என்னுடைய முதல் ஆசிரியர் முன் பதில் சொல்வேன். ஒரு முறை கூட பின்வாங்க நான் துணிந்ததில்லை. மற்றவர்களால் உடனடியாக கிரகிக்க முடிந்ததையெல்லாம் நான் மிகவும் கஷ்டப்பட்டுதான் கிரகித்தேன். ஏனெனில் எல்லாவற்றையும் நான் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்தது. நான் தொழிலாளர் துறையில் படித்த போது ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதினேன்.
அவரை நான் நேசிப்பதாகவும் அவருக்காக காத்திருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தேன். அவர் பதில் எழுதவில்லை. அத்துடன் எங்கள் கடித தொடர்பு முறிந்தது. நான் படிப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் எனக்கும் தனக்கும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டார் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அவர் செய்தது சரியாயிருக்கலாம், அல்லது ஒருவேளை வேறு காரணங்கள் இருந்தனவோ. அந்த காலத்தில் நான் எவ்வளவு முறை சிந்தித்து பார்த்திருக்கிறேன், எவ்வளவு மாதிரியான உணர்ச்சிகளுக்கு ஆளாகியிருக்கிறேன். எனது முதல் ஆய்வுரையை மாஸ்கோவில் சமர்ப்பித்தேன். என்னை பொறுத்தமட்டில் அது முக்கியமான பெரும் வெற்றியாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் என்னால் கிராமத்திற்கு வர முடியவில்லை. இதனிடையே யுத்தம் ஆரம்பித்தது. இலையுதிர் காலத்தின் முடிவில் மாஸ்கோவிலிருந்து ப்ரூன்ஸ்லே நகரத்திற்கு இடமாறி சென்றபோது எந்த புகைவண்டி நிலையத்தில் என் ஆசிரியர் என்னை வழியனுப்பினாரோ அந்த நிலையத்தில் நான் இறங்கினேன். என் அதிர்ஷ்டம், எங்களுடைய கிராமத்தின் வழியே அரசு பண்ணை ஒன்றிற்கு செல்லும் ஒரு குதிரை வண்டி உடனடியாக கிடைத்தது. என் அருமை சொந்த ஊரே, நமக்கு கடினமான யுத்த காலத்தில் நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். மாறியிருந்த பூமியை புதிய கிராமங்கள் தோன்றியிருந்தன. ஏராளமான வயல்கள் உழப்பட்டிருந்தன. புதிய சாலைகள் இடப்பட்டிருந்தன. புதிய பாலங்கள் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டு நான் எவ்வளவுதான் மகிழ்ந்தாலும் யுத்தத்தின் இருண்ட நிழல் அச்சந்திப்பை பாதித்தது. கிராமம் நெருங்க நெருங்க நான் உணர்ச்சி வசப்பட்டேன். நான் முன்னர் பார்த்திராத புதிய வீதிகள், புதிய வீடுகள், தோட்டங்கள் என் கண்களில் பட்டன. பின்னர் எங்களுடைய பள்ளி இருந்த குன்றை நோக்கி பார்வையை திருப்பினேன். என்னுடைய மூச்சு நின்றுவிடும் போலிருந்தது. குன்றில் அருகருகே 2 பெரிய பாப்புலர் மரங்கள் நின்றன. அவை காற்றில் ஆடின. நான் வாழ்நாள் பூராவும் ஆசிரியர் என்றழைத்தவரை முதலாக பெயரிட்டு கூப்பிட்டேன். துஷ்யன், முணுமுணுத்தேன் நான். துஷ்யன், நீங்கள் எனக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி. என்னை நீங்கள் மறக்கவில்லை. என்னை பற்றி நினைக்கின்றீர்கள் என்று தெரிகிறது. நீங்கள் மாறவே இல்லை. என் முகத்தில் கண்ணீரை பார்த்த வண்டி ஓட்டி கவலையோடு கேட்டான். என்னாச்சு? ஒண்ணுமில்லை. சரி, உனக்கு இந்த கூட்டு பண்ணையில் யாரையாவது தெரியுமா? தெரியுமே, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். துஷ்யனை தெரியுமா? ஆசிரியரா இருந்தாரே. துஷ்யனா? அவர் இராணுவத்தில் சேர்ந்துட்டாரு. நான் தான் அவர் கூட்டு பண்ணையிலிருந்து இந்த வண்டியில இராணுவ அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போனேன். கிராமத்தினுள் நுழையும் இடத்தில் அந்த இளைஞன் வண்டியை நிறுத்தச் சொல்லி நான் இறங்கிக் கொண்டேன். இறங்கி யோசித்து பார்த்தேன். இப்படிப்பட்ட பதட்டமான யுத்த காலத்தில் வீடு வீடாக சென்று தெரிந்தவர்களை தேடுவதோ, நான் தான் உங்கள் ஊர்க்காரி, என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்பதோ எனக்கு உசிதமாக படவில்லை. துஷ்யனோ இராணுவத்தில் இருந்தார். மேலும் என்னுடைய சிற்றப்பாவும் சித்தியும் இருக்குமிடத்தில் இனி ஒன்றுமே காலடி எடுத்து வைப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டிருந்தேன். பலவற்றை மன்னித்து விடலாம், ஆனால் எனக்கு செய்தது போன்றதொரு கொடுமையை யாரும் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டார்கள். நான் கிராமத்திற்கு வந்து செய்தி கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று விரும்பினேன். நான் பாதையிலிருந்து திரும்பி பாப்புலர் மரங்கள் நின்று கொண்டிருந்த குன்றை நோக்கி சென்றேன். ஒரு பாப்புலர் மரங்களே, நீங்கள் சின்னஞ்சிறிய தளிர்களாக இருந்ததிலிருந்து எவ்வளவு காலம் கடந்துவிட்டது. உங்களை நட்டு வளர்த்த நபர் கண்ட எல்லா கனவுகளும், அவர் கூறிய எல்லா விஷயங்களும் பலித்துவிட்டன. பின் ஏன் நீங்கள் சோகமாக சலசலக்கின்றீர்கள்? ஏன் துக்கப்படுகின்றீர்கள்? பனிக்காலம் நெருங்கி வருகிறதே, குளிர்ந்த காற்று உங்களுடைய இலைகளை பறிக்கின்றதே என்று ஆதங்கப்படுகின்றீர்களா? அல்லது மக்களுடைய மனவேதனையும் துக்கமும் உங்களுடைய உடல் பூராவும் பரவியுள்ளனவா? ஆம், பனிக்காலமும் பனி புயலும் கடும் சூறைக்காற்றும் வரும். ஆனால் அதற்கு பின் வசந்தமும் வரும். நான் நீண்ட நேரம் அங்கேயே நின்று இலையுதிர்கால இலைகளின் ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தேன். மரங்களின் கீழிருந்த நீர் கால்வாய் யாரோ சமீபத்தில் சுத்தப்படுத்தியிருக்கின்றனர். ஆழமான, கிட்டத்தட்ட புத்தம் புதிய களை கொட்டின சுவடுகள் மண்ணில் தென்பட்டன. கால்வாய் பூராவும் நிறைந்திருந்த தெளிந்த நீர் சற்றே சலசலத்தது. அதில் மிதந்து கொண்டிருந்த பாப்புலர் மரங்களின் பழுப்பு இலைகள் அசைந்தன. புதிய பள்ளியின் வண்ணக்கூரை குன்றிலிருந்து நன்கு தெரிந்தது. எங்களுடைய பள்ளி இருந்த சுவடை கூட காணோம். பின்னர் நான் இறங்கி சாலைக்கு வந்து அந்த வழியாக சென்ற ஒரு வண்டியிலேறி புகைவண்டி நிலையத்தை அடைந்தேன்.
யுத்தம் நடந்தது. பின் வெற்றி வந்தது. எவ்வளவோ துன்பமும் இன்பமும் கலந்து வந்தன. குழந்தைகள் தம் தந்தையர்களின் போர்க்கள பைகளில் புத்தகங்களை சுமந்தபடி பள்ளிக்கு சென்றனர். ஆண் கரங்கள் உழைப்பிற்கு திரும்பி வந்தன. கணவர்களை இழந்த எத்தனையோ பெண்கள் அழுது தீர்த்து புதிய வாழ்க்கைக்கு தம்மை பழகிக் கொண்டனர். இன்னமும் ஏராளமானவர்கள் தம்மவர்கள் திரும்பி வருவார்கள் என்று காத்திருந்தனர். ஏனெனில் எல்லோரும் உடனடியாக வீடு திரும்பவில்லை. துஷ்யனுக்கு என்னவாயிற்று என்று எனக்கு தெரியவில்லை. நகரத்திற்கு வந்து என் ஊர்க்காரர்கள் அவர் தொலைந்து போய்விட்டார் என்று கிராம சோவியத்துக்கு தகவல் வந்ததாக சொன்னார்கள். ஒருவேளை இறந்து போய்விட்டாரோ என்னவோ என்றனர் அவர்கள். காலம் ஓடுகிறது, அவரை பற்றி ஒரு தகவலும் இல்லையே. அப்படியென்றால் என் ஆசிரியரும் திரும்பி வர மாட்டார். நான் அவ்வப்பொழுது நினைத்தேன். நாங்கள் புகைவண்டி நிலத்தில் பிரிந்த அந்த மறக்க முடியாத நாளுக்கு பின் நாங்கள் சந்திக்கவே முடியாமல் போயிற்று. கடந்த காலத்தை அசை போட்டு பார்க்கும்போது என் மனதில் எவ்வளவு சோகம் குவிந்தது என்று நான் யோசித்து பார்க்கவில்லை என்று தெரிகிறது. 1946ஆம் ஆண்டு இலையுதிர் காலத்தின் இறுதி நாட்களில் தோம்ஸ்க் பல்கலைக்கழகத்திற்கு என் விஞ்ஞான பணி நிமித்தமாக செல்ல வேண்டி வந்தது. முதலாக நான் சைபீரியா வழியே சென்றேன். பனிக்காலம் பிறக்கவிருந்த அந்த தருணத்தில் சைபீரியா கடினமானதாகவும் இருண்டும் கிடந்தது. ஆண்டாண்டு காலமாக வளர்ந்து வரும் காடுகளை சன்னல் வழியே பார்த்தபொழுது ஏதோ இருண்ட சுவரை பார்ப்பது போல் இருந்தது. ஆங்காங்கே சிறு சிறு தோப்புகளின் இடையில் கிராமங்களின் கருப்பு கூரைகளும் புகைப்போக்கிகளிலிருந்து வந்து கொண்டிருந்த வெந்நீர் புகையும் காணப்பட்டன. குளிர்ந்த வயல்களில் முதல் வெண்பனி படிந்தது. வயல்களின் மீது காக்கைகள் தம் சிறகுகளை சிலிர்த்து கொண்டு பறந்தன. வானம் எப்போதும் மந்தமாயிருந்தது. ஆனால் புகை வண்டியினுள் எனக்கு பொழுது போனதே தெரியவில்லை. என் சக பயணி முன்னாள் போர் வீரர். கால் ஊனமானதால் மரக்கட்டைகளின் உதவியால் நடந்தார். போர்க்கள வாழ்க்கையிலிருந்த நகைச்சுவை ததும்பும் சம்பவங்களை சிரிப்பும் துணுக்குகளையும் சொல்லி எங்களை சிரிக்க வைத்தார். அவருடைய குறையே கற்பனையைக் கண்டு நான் வியந்தேன். அக்கற்பனையின் எளிமைக்கு பின் ஓர் உண்மை இருந்ததை எல்லோராலும் உணர முடிந்தது. புகைவண்டியில் இருந்த எல்லோரும் அவரை பிடித்து போயிற்று. நோவாசிபிர்ஸ்க் நகரத்திற்கு அப்பால் எங்கோ ஓர் இடத்தில் ஒரு கிளை பாதையில் எங்கள் புகைவண்டி சற்று நின்றது. ஜன்னலோரமாக நின்று வெளியில் பார்த்து கொண்டிருந்த நான் அவருடைய சிரிப்பு துணுக்கை கேட்டு சிரித்தேன். புகைவண்டி புறப்பட்டது. அந்த வேகம் சிறிது சிறிதாக கூடலாயிற்று. அச்சிறு ரயில் நிலைய கட்டிடம் ஜன்னல் வழியே கடந்து மறைந்தது. கை காட்டி கம்பம் வந்தபோது ஜன்னலிருந்து பின்வாங்கிய நான் மீண்டும் ஜன்னல் அருகே வந்து சாய்ந்தபடி நின்றேன். அங்கே பார்த்தால் துஷ்யன் நின்று கொண்டிருந்தார். கையில் சமைக்கை கொடியுடன் ஒரு கூண்டருகே அவர் நின்று கொண்டிருந்தார். என் உணர்ச்சிகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நிறுத்துங்கள்! புகைவண்டி முழுவதும் கேட்கும்படி கத்திய நான் கதவை நோக்கி பாய்ந்தேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அபாயச் சங்கிலி கண்ணில் படல. அதன் மீதிருந்த முத்திரையை உடைத்து சங்கிலியை பிடித்து இழுத்தேன். புகைவண்டி திடீரென்று பெரும் குலுக்களுடன் நின்றது. பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டு நின்றன. மேல் பலகையிலிருந்து ஜாமான்கள் தடார் என்று விழுந்தன. பாத்திர பண்டங்கள் உருண்டோடின. குழந்தைகளும் பெண்களும் கீறிச்சிட்டார்கள். யாரோ ஒருவர் பயங்கரமாக கத்தினர். யாரோ ரயில் குறுக்கே விழுந்துட்டாங்க. நான் படிக்கட்டு வழியே மடமடவென்று இறங்கி கீழே தரை இருக்கிறதா என்று கூட பார்க்காமல் ஏதோ பாதாளத்தினுள் குதிப்பதைப் போல குதித்தேன். ஒன்றுமே புரியாதவளாய் துஷ்யன் நின்று கொண்டிருந்த கூண்டை நோக்கி ஓடினேன். பின்னால் காடுகளின் விசில் சத்தம் கேட்டது. புகை வண்டியிலிருந்து வெளியில் குதித்த பயணிகளும் என் பின் ஓடி வந்தார்கள். நான் புகைவண்டி ஓரமாக ஒரே மூச்சில் ஓட துஷ்யன் என்னை நோக்கி ஓடி வந்தார். துஷ்யன் டீச்சர்! கத்திக்கொண்டே அவரை நோக்கி பாய்ந்தேன். அந்த பாயிண்ட்ஸ்மேன் ஒன்றும் புரியாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். துஷ்யனுக்கு இருந்த அதே முகம், அதே கண்கள், மீசை மட்டும் ஏனோ இருக்கவில்லை. சற்று வயதானவராக காணப்பட்டார். என்னமாச்சு உங்களுக்கு? கவலையோடு கசாக் மொழியில் அவர் கேட்டார். நீங்க அநேகமாக தவறுதலா அடையாளம் கண்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாயிண்ட்ஸ்மேன் ஜன்காசின். என்னை பேயனமும் என்று கூப்பிடுவார்கள். பேயனவா?
துக்கம், வேதனை, வெட்கம் தாழாமல் அழுகை வெடித்து கொண்டு வரும் முன் எப்படித்தான் வாயை மூடினானோ தெரியாது. நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? நான் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தலை குனிந்தேன். ஓ, என் காலடியில் உள்ள பூமி ஏன் பிளக்கவில்லை? பாயிண்ட்ஸ்மேனிடமிருந்து என் பின் ஓடி வந்த மக்களிடமும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனோ மௌனமாக சிலையைப் போல் நின்றேன். என் பின் ஓடி வந்த பயணிகளும் ஏனோ மௌனமாக நின்றனர். எல்லோரும் இப்பொழுது கத்தப் போகின்றனர், திட்டப் போகின்றனர் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒருவர் கூட ஒன்றும் கூறவில்லை. அந்த பயங்கர நிசப்தத்தில் யாரோ ஒரு பெண்மணி கூறினாள், பாவம், தன் கணவனோ அல்லது சகோதரனோ என்று நினைத்து ஏமாந்து விட்டாள். மக்கள் நகர ஆரம்பித்தனர். பாவம் என்றார் யாரோ. என்னதான் நடக்கவில்லை? இந்த யுத்தத்தில் நாம் அனுபவிக்காதது என்ன பாக்கி? தேம்பிய குரலில் ஏதோ ஒரு பெண்மணி பதிலளித்தார். பாயிண்ட்ஸ்மேன் என் கைகளை முகத்திலிருந்து எடுத்துவிட்டு சொன்னார், வாங்க போலாம், நான் கூட வரேன், குளிருது. அவர் என்னை தாங்களாக பிடித்தார். யாரோ ஒரு இராணுவ அதிகாரி மறுபுறம் என்னை பிடித்து கொண்டார். வாங்கம்மா போலாம், எங்களுக்கு எல்லாம் புரியுது என்றார் அவர். மக்கள் விலகி வழிவிட்டனர். ஏதோ சவ அடக்கத்திற்கு என்னை கூட்டிச் செல்வது போல கூட்டிச் சென்றனர். நாங்கள் மெதுவாக முன் செல்ல மற்றவர்கள் அனைவரும் எங்கள் பின் வந்தனர். எதிரில் வந்து கொண்டிருந்த பயணிகளும் மௌனமாக கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டனர். யாரோ ஒருவர் என் மீது கம்பளி சால்வையை போர்த்தினார். என் பெட்டியில் கூட வந்தவர் தன் கம்புகளை ஊன்றியபடியே என் பக்கத்தில் நடந்து வந்தார். அவர் சற்று முன் வந்து என் முகத்தை பார்த்தார். உற்சாகமும் நகைச்சுவையும் ததும்ப பேசும் அந்த நபர், அன்பும் வீரமும் மிக்க அந்த நபர் ஏனோ தலையை குனிந்தபடி சென்றார். அழுதார் என்று கூட எனக்கு தோன்றியது. நானும் அழுதேன். நாங்கள் புகைவண்டியை ஒட்டி மெதுவாக நடந்து சென்ற பொழுது தொலைபேசி கம்பிகளில் காற்று வந்து மோதி எழுந்து ரிங்காரம் ஏதோ சவ ஊர்வலம் இசை மாதிரி என் காதுகளில் ஒலித்தது. அவரை என்னால் இனி என்றுமே பார்க்க முடியாதா? எங்களுடைய பெட்டியின் அருகே புகைவண்டி அதிகாரி எங்களை நிறுத்தினார். அவர் என்னை பார்த்து ஏதோ கத்தினார். விரலை ஆட்டி மிரட்டினார். வழக்கு தொடரப்படும், அபராதம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் மிரட்டினார். நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. எதன் மீதும் எனக்கு அக்கறை இருக்கவில்லை. ஏதோ காகிதத்தை கையில் திணித்து அதில் கையெழுத்து போட சொன்னார். எனக்கோ பென்சிலை கையில் எடுக்கக்கூட சக்தி இருக்கவில்லை. அப்பொழுது என்னோடு பயணம் செய்த அந்த சக பயணி அவரிடமிருந்து காகிதத்தை பிடுங்கி ஊன்றுகோள்களை ஊன்றியபடியே முன்னுக்கு வந்து அவருடைய முகத்தில் நேராக கத்தி சொன்னார், அவளை நிம்மதியா இருக்க விடு, நான் கையெழுத்து போடுறேன். நான் தான் சங்கிலியை பிடிச்சு இழுத்து வண்டியை நிறுத்தினேன். நானே பதில் சொல்லிக்கிறேன். தாமதமான அப்புகைவண்டி சைபீரியா பூமியில் ஆண்டாண்டு காலமாக ருஷ்யர்கள் வாழும் பிரதேசத்தில் தன் பயணத்தை தொடர்ந்தது. எனது சக பயணியின் கிட்டார் அந்த இரவின் நிசப்தத்தில் சோகமாக ஒலித்தது. ருஷ்ய விதவைகளின் புலம்பல் பாட்டை போல் நடந்து முடிந்த யுத்தத்துடனான சந்திப்பின் சோகமயமான எதிரொலியை எனது இதயத்தில் நான் சுமந்து சென்றேன். ஆண்டுகள் உருண்டோடின. கடந்த காலம் மறைந்தது. எதிர்காலம் அதற்கே உரித்தான பல பல கவலைகளுடன் நிரந்தரமாக அழைத்தது. காலம் கழித்துதான் நான் திருமணம் செய்து கொண்டேன். அவர் நல்லவர். எங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றனர். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம். நான் இப்பொழுது தத்துவ ஞானத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவள். அடிக்கடி பல இடங்களுக்கு செல்கிறேன். பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். கிராமத்திற்கு மட்டும் போகவில்லை. அதற்கு நிறையவே காரணங்கள் இருந்தன. ஆனால் நான் என்னை நியாயப்படுத்தப் போவதில்லை. என் சொந்த ஊர்க்காரர்களுடன் தொடர்பு முறிந்து நல்லதல்ல. இது மன்னிக்கவே முடியாது. என்ன செய்வது? என் விதி அப்படி இருக்கிறது. நடந்தவற்றை நான் மறக்கவில்லை. அவற்றை என்னால் மறக்கவும் முடியாது. ஏதோ நான் அவற்றிலிருந்து விலகி போனேன். மலைகளில் ஒரு மாதிரியான நீரோடைகள் உண்டு. புதிய பாதை தோன்றியதும் இவற்றிற்கு இட்டுச் செல்லும் பாதையை மறந்து விடுவார்கள். அங்கு தண்ணீர் குடிக்க வழிப்போக்கர்கள் அபூர்வமாகத்தான் செல்வார்கள். அந்த நீரூற்றுகளை சுற்றி புல்லும் புதரும் வளரும். பிறகு வெளியிலிருந்து பார்த்தால் கூட அவை தெரியாது. வேட்கை மிகுந்த நாளில் இதை நினைத்து கொண்டு நீரூற்ற சாலையிலிருந்த இங்கு வருபவர்கள் மிக சிலரே. யாராவது ஒருவர் அந்த உள்ளடங்கிய நீரூற்றை தேடி கண்டுபிடித்து புல்புதரை அறுத்து போட்டு பார்த்தால் மூக்கில் விரலை வைப்பார். நீண்ட காலமாக யாராலும் கலக்கப்படாத அசாதாரண தூய்மையை உடைய
குளிர்ந்த நீர் தன் அமைதியாலும் ஆழத்தாலும் அவற்றை வியப்பில் ஆழ்த்தும். அவர் அந்த நீரூற்றில் தன்னையும் சூரியனையும் வானத்தையும் மலைகளையும் காண்பார். இத்தகைய இடங்களை பற்றி அறியாமல் இருப்பதே ஒரு குற்றம். நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பார். இப்படி நினைத்துவிட்டு பின் அடுத்த முறை வரும் வரை மறந்திடுவார். வாழ்க்கையிலும் சில சமயம் இப்படி நடப்பதுண்டு. ஒருவேளை அதனால்தான் அது வாழ்க்கையாக இருக்கிறதோ? நான் கிராமத்திற்கு சென்று வந்ததும் அம்மாதிரியான நீரூற்றுகளை பற்றி நினைவிற்கு வந்தது. அன்று நான் குக்ரேவிலிருந்து ஏன் திடீரென்று புறப்பட்டு சென்றேன் என்று அப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்காது. நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னதையெல்லாம் அங்கேயே மற்றவர்களுக்கும் சொல்லியிருக்க கூடாதா என்ன? இல்லை, என் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. எனக்கு மிகவும் வெட்கமாயிருந்தது. என் மீதே எனக்கு வெட்கமாயிருந்தது. எனவேதான் உடனடியாக புறப்பட்டு செல்ல முடிவெடுத்தேன். துஷ்யனை என்னால் சந்திக்க முடியாது, அவருடைய கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாது என்று எனக்கு புரிந்தது. என்னை நானே சாந்தப்படுத்தி நன்கு சிந்திக்க பார்க்க வேண்டியதாய் இருந்தது. நம் ஊர்க்காரர்களுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் சேர்த்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டியிருந்தது. நான் குற்றவாளியாக உணர்ந்ததற்கு இன்னும் ஒரு காரணமும் இருந்தது. ஏனெனில் சகலவித மரியாதைகளையும் எனக்கு காட்டியிருக்க கூடாது. புதிய பள்ளியின் திறப்பு விழா மேடையில் நான் உட்கார்ந்திருக்க கூடாது. நம்முடைய முதல் ஆசிரியரும் நம் கிராமத்தின் முதல் கம்யூனிஸ்டுமான வயது முதிர்ந்த துஷ்யனுக்குத்தான் அந்த உரிமை எல்லோரையும் விட அதிகமாக உண்டு. ஆனால் நடந்ததோ தலைகீழாயிருந்தது. நாம் விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த தங்கமான மனிதர் அவசரமாக தபால்களை விநியோகித்துக் கொண்டிருந்தார். முன்னாள் பள்ளி மாணவர்களின் வாழ்த்து தந்திகளை பள்ளி திறப்பு விழாவிற்கு முன் கொண்டு வந்து சேர்க்கும் பம்பரமாக சுழன்றார். இந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் இப்படி நடக்கவில்லை. இதை நான் பல முறை கவனித்திருக்கிறேன். எனவேதான் லெனின் ஒரு சாதாரண மனிதனை மதித்து நடத்தியதை போல் உண்மையாக மதிக்கும் திறமையை நாம் எப்பொழுது இழந்தோம் என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வேளை இன்று இத்தகைய விஷயங்களை பற்றி போய் பாசாங்கோ முகஸ்துதியோ இன்றி பேசுகிறோம். இந்த விஷயத்தில் நாம் இன்னமும் லெனினை நெருங்கி வந்துள்ளது மிக நல்லது. தன் காலத்தில் துஷ்யன் எப்படிப்பட்ட ஆசிரியராய் இருந்தார் என்று இளைஞர்களுக்கு தெரியாது. பழைய தலைமுறையினரில் பலர் உயிரோடு இல்லை. துஷ்யனின் மாணவர்களில் பலர் யுத்தத்தில் மாண்டனர். அவர்கள் உண்மையான சோவியத் போர் வீரர்களாக இருந்தனர். என்னுடைய ஆசிரியர் துஷ்யனை பற்றி நான் இளைஞருக்கு சொல்லியிருக்க வேண்டும். என்னுடைய நிலையில் உள்ள ஒவ்வொருவரும் இதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் நான் கிராமத்திற்கு செல்லவில்லை. துஷ்யனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. காலப்போக்கில் அவருடைய உருவம் உள்ளத்தின் அடியாழத்தில் போற்றி காக்கப்படும் ஓர் அன்பான நினைவு சின்னமாக்கியது. நான் கண்டிப்பாக என் ஆசிரியரை சந்தித்து அவர் முன் பதில் சொல்வேன். அவரிடம் மன்னிப்பு கேட்பேன். மாஸ்கோவிலிருந்து திரும்பியதும் குக்ரேவிற்கு சென்று புதிய போர்ட்டிங் பள்ளிக்கு துஷ்யன் பள்ளி என்று பெயர் வைக்குமாறு ஊர் மக்களுக்கு முன்மொழியப் போகிறேன். ஆம், அந்த சாதாரண கூட்டுப்பண்ணை உறுப்பினரும் இன்றைய தபால்காரருமான அந்த நபரின் பெயர்தான். நீங்கள் நம் ஊர்க்காரர்கள் என்ற முறையில் இம்முன்மொழியை ஆதரிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்கோவில் இப்பொழுது நள்ளிரவு 2 மணி. நான் ஹோட்டலின் பால்கனியில் நின்று மாஸ்கோ நகர விளக்குகளை பார்த்தபடியே இப்படி கிராமத்திற்கு வந்து துஷ்யனை சந்தித்து அவருடைய நரைத்த தாடியில் முத்தமிடப் போகிறேன் என்று மனது கண்ணில் யோசித்து பார்க்கிறேன். நான் ஜன்னல்களை அகலத் திறக்கிறேன். தூய குளிர்ந்த காற்று அறையினுள் வருகிறது. பொழுது புலர்கிறது. விடியற்காலை இருட்டின் பின்னணியில் நான் ஆரம்பித்துள்ள சித்திரத்தின் முதல் நிலை மாதிரிகளை பார்க்கிறேன். இவை ஏராளமாக உள்ளன. எல்லாவற்றையும் நான் பல முறை மீண்டும் மீண்டும் துவக்கியிருக்கிறேன். ஆனால் மொத்தமாக சித்திரத்தை பற்றி இப்போதைக்கு ஒன்றும் கூற முடியாது. ஏனெனில் முக்கியமானதை நான் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. விடியற்காலை நிசப்தத்தில் நடந்தபடியே நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிறேன். ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் எனது சித்திரம் வெறும் எண்ணம் மட்டுமே என்பது ஒவ்வொரு முறையும் எனக்கு நன்கு புரிகிறது. எது எப்படியிருந்தாலும் நான் இன்னமும் வரைந்து முடிக்காத சித்திரத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன்.
நான் வரையவிருக்கும் படம் எங்களுடைய கிராமத்தின் முதல் ஆசிரியரும் முதல் கம்யூனிஸ்டுமான முதியவர் துஷ்யனை பற்றியது என்பதை நீங்கள் இந்நேரம் யூகித்திருப்பீர்கள். போராட்டமிக்க அந்த சிக்கலான வாழ்க்கையை, அந்த பன்முக மானுட விருப்பு வெறுப்புகளை, அபாலஷ்யங்களை எப்படித்தான் சித்திரத்தில் வடிக்கப் போகிறோனோ தெரியாது. அதை வீணாக்க பாழ்படுத்தாமல் எப்படி உங்கள் முன் வைப்பது? என்னுடைய எண்ணங்கள் வெறுமனே உங்களுடன் புரிவதுடன் நிற்காமல் அது நம் பொதுவான படைப்பாக விளங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த சித்திரத்தை என்னால் தீட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் என்னை தான் எவ்வளவு எண்ணங்களும் கவலைகளும் ஆட்கொள்கின்றன. என்னால் ஒன்றுமே வரைய முடியாது என்று சில சமயங்களில் எனக்கு தோன்றும். ஏன் தான் விதி என் கரங்களில் தூரிகையை தந்ததோ என்று அந்த மாதிரி நேரங்களில் நினைத்துக் கொள்வேன். என்ன ஒரு இம்சையான வாழ்க்கை! வேறு சில நேரங்களிலோ ஒரு மலையையோ புரட்டும் அளவிற்கு சக்தியாய் இருப்பதாக தோன்றும். அப்பொழுது நான் எண்வேன், பார், ஆராய்ச்சி செய், தேர்ந்தெடு. துஷ்யனும் அல்தினாவும் நட்ட பாப்புலர் மரங்களை, எந்த பாப்புலர் மரங்கள் உன்னுடைய குழந்தை பருவத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியை தந்தனவோ அவற்றின் பின்னிருந்த கதை அப்பொழுது தெரியாவிட்டாலும் அவற்றை வரை. சூரிய வெப்பத்தில் உடல் கருத்து வெற்று காலுடன் நிற்கும் சிறுவனை வரை. அவன் பாப்புலர் மரத்தின் உச்சியில் ஏறி அங்கே உள்ள கிளையில் அமர்ந்தபடி மந்திரத்தால் கட்டுண்டவனைப் போல் தொலைதூரத்தை பார்த்து கொண்டிருப்பதை வரை. அல்லது ஒரு சித்திரத்தை தீட்டி அதற்கு முதல் ஆசிரியர் என்று பெயரிடு. சிறு குழந்தைகளை தூக்கி கொண்டு துஷ்யன் ஆற்றை கடப்பதைப் போல் அந்த சித்திரம் இருக்கலாம். பக்கத்தில் சிவப்பு நிற தொப்பிகள் அணிந்த முட்டாள் மனிதர்கள் தின்று கொழுத்த காட்டு குதிரைகளில் சென்றபடி எள்ளி நகையாடுகின்றனர். இல்லாவிடில் அல்தினாயை ஆசிரியர் எப்படி நகரத்திற்கு வழி அனுப்புகிறார் என்று வரை. அவர் கடைசி முறை எப்படி கத்தினார் என்று நினைவிருக்கிறதா? துஷ்யனின் அந்த கத்தல் இன்று வரை அல்தினாவின் காதில் ஒலிப்பதைப் போல் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் எதிரொலிக்கும்படியாக ஒரு படம் வரை. இப்படியெல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறேன். நான் எனக்கு நானே நிறைய சொல்லிக்கொள்வேன். ஆனால் ஏனோ எல்லாம் எப்பொழுதும் சரிப்பட்டு வருவதில்லை. இன்னும் என்ன சித்திரத்தை தீட்டப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் தேடப்போகிறேன் என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். முற்றும்.